கலைஞர் தொலைக்காட்சி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த பட்டிமன்றத்திலே விவாதம் செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, பட்டிமன்றத்தை ரசித்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சி நேயர் பெருமக்களே, உங்கள் யாவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். பொதுவாகவே ஆம்பளை பிள்ளைங்களை வளர்க்குற போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஆம்பளை பிள்ளைடா, சான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளைடா. யாராவது ஒரு ஆம்பளை பையன் அழுதுட்டுனே, ஆம்பளை பையன் என்னடா அழுகுற, நீ என்ன பொம்பளையாடா. அதாவது அப்போ சமூக சித்தாந்தம் எப்படி ஆயிடுச்சுன்னா, பெண்ணுன்னா அழலாம், ஆணுன்னா அழக்கூடாது. அது அப்படியே உல்டாவாக போட்டிங்கன்னா, ஆண் பெண்ணை அழ வைக்கலாம், ஆனால் பெண் ஆணை அழ வைக்கக்கூடாது. நீ சான் பிள்ளை ஆனால், அப்போ சான் பிள்ளையாக இருக்கிற பொம்பளை பிள்ளைலாம் என்ன பொம்பளை பிள்ளை இல்லையா? பழமொழி அப்படி வச்சுருக்குறான். ஆம்பளைனா வெள்ளிச்செம்பு, பொம்பளைனா மண்சட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெள்ளிச்செம்பு கீழே விழுந்து நெளிஞ்சிருச்சுன்னா ஆசாரியிட்ட கொடுத்து சரி பண்ணிக்கலாம். அவனை வந்து சமூகம் ஏற்றுக்கொள்ளும். தவறு செய்த ஆண் பிள்ளையை சமூகம் ஏற்றுக்கொள்ளும், அவன் தவறை திருத்தி கொண்டால். ஆனால் நீ வந்து மண் சட்டி, யார் பொம்பளை பிள்ளை, கீழே விழுந்து உடஞ்சிட்டனா அவ்வளோதான், உன்னை சமூகம் ஏற்றுக்காது. இப்படியே சொல்லி ஆண்களை உயர்த்தி வைத்து கொம்பு சீவி விட்டு, நீ பெரிய ஆள்றா, நீ பெரிய ஆள்றா, பொம்பளை பிள்ளையோட உயர்ந்தவன்டா, அப்படியே சொல்லிவிட்டு அவன் அப்படி இப்படி நிற்கிறான். இப்போ என்ன கேள்வி இந்த பட்டிமன்றத்தில் வருது? தான் ரொம்ப கம்பீரமானவன், தான் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை, தன்னால் எந்த பிரச்சனையையும் சமாளிக்க முடியும் என்று நம்பிக்கொண்டு தெனாவட்டாக திமிராக அலைகிறானே அந்த ஆம்பளை பிள்ளை, அந்த ஆம்பளை பிள்ளைக்கு பிரச்சனை வருமா வராதா? அவனுக்கு ஒரு கவலை வருமா வராதா? வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு வேதனை சோதனை வருமா வராதா? ஆம்பளை பிள்ளைக்கு வரும், பொம்பளை பிள்ளைக்கு வரும்ல. ஆனால் இவன் கொம்பு சீவி விட்டு ஆம்பளை பிள்ளையை விட்டுருக்கான் சமுதாயத்தில். இப்போ அந்த ஆண் மகனுக்கு ஒரு வேதனை வருது, ஒரு சோதனை வருது. யார்கிட்ட சொல்லி ஆத்திக்கலாம்? இதுதான் தலைப்பு. நீ அழக்கூடாதுடான்னு சொல்லப்பட்டவன் அழ வேண்டிய சூழ்நிலை வருது. ஆண் பிள்ளைன்னா அழக்கூடாதுன்னா அவன் அழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தா, இப்போ யார் மடியில் விழுந்து அழலாம்? அப்பா மடியில் விழுந்து அழலாமா? அழலாம். ஆனால் அப்பா மடியை விட அம்மா மடி ரொம்ப ஆறுதலாக இருக்கும் தெரியுமா? ஒரு சோதனைன்னு வர்ற போது, ஒரு வேதனைன்னு வருது, அம்மானு ஓடி போய் அம்மா தோள்லையோ மடியிலையோ தலையை சாய்ச்சி அழுகுற போது ஒரு ஆறுதல் கிடைக்கும் பாருங்கள். அந்த ஆறுதல் குடும்பத்தில் இருக்கிற வேறு எந்த உறவுட்டையும் கிடைக்காது. அதான் தாய் அன்பு. அந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா? அந்த அன்பை ஆண் மகன் மனைவியிடம் எதிர்பார்க்கலாமா? அன்புனாலே பெண்கள் தான். இந்த ஆறுதல், தேறுதல், அரவணைப்பு, அனுசரணைன்னு சில வார்த்தைகள் இருக்குல்ல, இந்த 4 குணங்களையும் மொத்தமாக குத்தகைக்கு எடுத்துக்கிட்ட 2 ஜீவன்கள் உண்டுனா, ஒன்று தாய், இன்னொன்று மனைவி. அன்பினில் ஆவியும் போக்க துணிவோர், உயிரை உடனும்னா கூட விடுவா. தன்னோட மகனுக்கு ஒரு நோயினா தாய் பதைப்பா. தாய் பதைக்கிற அளவுக்கு மனைவி பதைப்பாளா? இல்லை தாய் பதைக்கிற அளவுக்கு மனைவியும் பதைக்கணும்னு இவன் எதிர்பார்க்கலாமா? இந்த 6 அறிஞர் பெருமக்களுக்கு நான் பணிவோடு ஒரு விஷயம் சொல்லிக் கொள்கிறேன். தாய் முக்கியமா மனைவி முக்கியமாங்கிறது தலைப்பு கிடையாது. ஆண்கள் தாய் அன்பை மனைவியிடம் எதிர்பார்ப்பது சரியா தவறா என்கிற இந்த அருமையான பட்டிமன்றத்திலே சரியே என்கிற அணியை துவங்கி வைத்து பேசுவதற்காக அருமை நண்பர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய மைந்தர் திரு மாது அவர்கள் வருகிறார்கள். நடுவர் அவர்களே, தாய் முக்கியமா தாரம் முக்கியமா? அது இல்லை தலைப்பு. தாரத்திட அன்பை எதிர்பார்த்தா அதை எதிர்பார்க்கிறவன் யாராக இருக்கணும்? ஆண்மகனாக தான் இருக்கணும். கண்டிப்பாக. அதனால் ஆண்மகனை பற்றிய பேச்சை விட்டுருவோம். ஏன் விட்டுருவோன்னு சொன்னால் வேற ஒன்றும் காரணம் இல்லை. தாயை தனியாக வைக்க வேணாம், தாரத்தை எடை போட்டு பார்க்க போகிறோம். இப்போ ஆண்மகனாக நின்று அது காட்டுகிற அன்பு எப்படி இருக்க வேணும், அவ்வளோதான். அதை நான் எதிர்பார்க்கலாமா கூடாதா? நான் என்ன சொல்கிறேன், அந்த குடும்பத்துக்காக எல்லாவற்றையும் தந்து என்னையே இழந்து அனைத்தையும் தருகிற நான் ஏன் என்னுடைய தாரத்திடமிருந்து செலவில்லாமல் பெறக்கூடிய தாய் அன்பை எதிர்பார்க்கக்கூடாது? ஏன் எதிர்பார்க்கக்கூடாது? அதில் என்ன தப்பு? அதில் என்ன தப்பு? நீங்களே ஒரு தாய்,
நீங்க உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் என்ன அன்பை காட்டுவீர்களோ அந்த அன்பை ஏன் உங்களுடைய கணவனிடத்தில் காட்டக்கூடாது? ஏன் உங்கள் கணவன் எதிர்பார்க்கக்கூடாது? ஏன் எதிர்பார்க்க கூடாது? என்ன தப்பு? எதிர்பார்க்காட்டா அவர் என்ன கணவர்? நடுவர் அவர்களே, பேசாம எனக்கு சப்போர்ட்டா நீங்க பேசுறது தான் சரின்னு தோணுது எனக்கு. நீங்க ஒரு செய்தியை நினைச்சு பாருங்க. தாய் அன்பு அப்படின்னு சொல்லிட்டாலே என்னை பொறுத்த மட்டும் அந்த தாய் அன்பு அப்படிங்கிற வார்த்தையை அதிகம்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்புன்னு சொல்லிட்டாலே அது தாய் தான். தனியாக தாய் அன்புன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் எங்கள் ஊரில், திருச்சியிலேருந்து நான் வரேன், எங்கள் ஊரில் இருக்கிற சாமிக்கு பேர் தாய்மான ஈசன்னு பேர். இந்த நாட்டையே பாதுகாத்து ஆண்ட தசரத மன்னன் எப்படிடா மக்களை எல்லாம் பாதுகாத்தான்னு சொல்ல வந்தபோது கம்பன் சொன்னான், தாய் ஒக்கும் அன்பின் அப்படின்னா. அதனால தான் என்ன பண்ணுறோம், மனைவனிடத்தில் அதை எதிர்பார்க்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு ஆண் மகன் ஏறத்தாழ திருமணத்திற்கு முன்னாடி ஒரு 25 ஆண்டுகளாவது தாயினிடத்திலே வளர்கிறான். தாய் தான் அவனுக்கு எல்லாமே. அதற்கப்புறம் இவன் வந்து சேர்றா, அதுக்கப்புறம் வாழ்க்கை அவளோட தொடர்ந்து போகுது. ஆனால் சார், அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட, கல்யாணமாகி அந்த பையனுக்கு 50 வயசு ஆனால் கூட அம்மா எப்படி இருப்பா தெரியுமா? எனக்கு 50 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா எப்படி தெரியுமா என்னை கூப்பிடுவா? அழகு குட்டி அப்படின்பா. எப்போ? எனக்கு 50 வயசில் எங்கள் அம்மா என்னை கூப்பிடும்போது அழகு குட்டி அப்படின்பா. இப்போவே நான் இவ்வளோ அழகாக இருந்திருக்கேன்னா குட்டியில் எவ்வளோ அழகாக இருந்திருப்பேன் சார். இந்த வார்த்தை மாறாமல் என் மனைவி என்னை கூப்பிட்றா சார். எங்கள் அம்மா என்னை பார்த்து அழகு குட்டி அப்படிங்கிறா, என் மனைவி சொல்கிறா அழகு குட்டி. சே, அதான் டோன் டோன். அதே வார்த்தை தான். அழகு குட்டிங்கிற வார்த்தையை மாற்றலை, ஆனால் அவள் கூப்பிட்ற டோன் இருக்கு பாருங்க, நீ அழகு குட்டியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் என்ன கேட்குறேன், என் அருமை தம்பி உமாசங்கர் பாருங்க, அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, மானசிகனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஹானஸ்டாக சொல்லணும், உண்மையை சொல்லணும். நீங்கள் உங்கள் மனைவி பின்னாடி சுற்றுறது அதிகமா, அம்மா பின்னாடி சுற்றுறது அதிகமா? ஏன் மனைவி பின்னாடியே சுற்றுறோம்? அம்மா அன்பு, அம்மா எப்படி இருப்பான்னு நமக்கு நல்லா தெரியும். இவ எப்போ எப்படி இருப்பான்னே தெரியாது. மாற்றம் உண்டு, தாரத்திடத்தில் மாற்றம் உண்டு. ஆனால் தாய் செலுத்துகிற அன்பு இருக்கு பாருங்க, அதில் உங்களால் எந்த விதமான மாற்றத்தையும் காட்டவே முடியாது. அந்த ஒப்பற்ற அன்பை நீங்கள் ஏன் பெறக்கூடாது? அதை ஏன் உங்களுடைய கணவனிடத்தில் காட்டக்கூடாது என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதில் என்ன தப்பு இருக்கு சார்? நான் பசிச்சு எங்கள் அம்மா பார்த்ததே இல்லை சார். ஆனால் எங்கள் அம்மா பசியாரி நான் பார்த்ததே இல்லை சார். நான் பசிச்சு எங்கள் அம்மா பொறுக்க மாட்டான். ஆனால் யோசிச்சு பாருங்க, இப்போ நான் ஒரு நாளைக்கு பேச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேங்க. என் மனைவி தொலைக்காட்சியில் ஏதோ ஒன்று பார்த்து அங்கேருந்து வரா, வாங்க வாங்க நேர சமையல் ரூமுக்கு போங்க, தட்டடுங்க, சாப்பாடை போடுங்க, குழம்பு இருக்கு ஊற்றுங்க, நெய் ஊற்றுங்க, பசங்க கொண்டாங்க, பசிக்குது, நான் சாப்பிட்ணுங்கிறா. அவள் இருக்கிற இடத்துக்கு நான் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு நாள் கூட சார், ஒரு நாள் கூட நான் வெளியில் போயிட்டு வந்தப்போ என்னுடைய தாய் அப்படி சொன்னதே இல்லை சார். அப்படி சொன்னதே கிடையாது. எங்கப்பா எங்கேயா போய்ட்டு வர, படிக்கிற, லேட்டாக இருக்கும், பசிச்சியா சாப்பிடுமே, வா உட்காருன்னு உட்கார வச்சு அந்த அன்போடு என் தாய் தந்தது போல ஏன் நீங்கள் தரதா கூடாதா? மனைவியிடத்தில் அதை நான் எதிர்பார்க்க கூடாதா? அந்த அன்பு எனக்கு வேணும்னு நான் நினைக்க கூடாதா? உளவியல் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், எப்பொழுதுமே ஒரு ஆண் மகனுக்கு தாயினிடத்தில் அன்பு வருது என்பது இயற்கை. ஏன்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் என்ன தெரியுமா? இப்படி அன்பு செலுத்துகிற மாதிரி, இப்படி இதமோடு என்னிடத்திலே பாசம் கொள்கிற மாதிரி, நான் துன்பப்படுகிற காலத்திலே, நான் நோயிற்று இருக்கிற காலத்திலே தனக்காகவே எல்லாவற்றையும் எனக்காகவே தருகிற என் தாய் போல, இதே போல ஒரு பெண் இதே அன்போடு எனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று உளவியல் பேசுகிறது. அப்போ உளவியல் என்ன சொல்கிறது? ஒரு ஆண்மகனுக்கு ஏக்கம் இருக்கிறது பிறந்ததிலிருந்து. எனக்கு அவனுக்கு நினைவு தெரிகிற நாள் வரை தாயினுடைய அன்பை அனுபவிக்கிறான். அவனுக்கு நினைவு வந்த பிறகு இதே போல ஒரு பெண் தனக்கு வர வேண்டும், அன்பு காட்ட வேண்டும் என்று நினைக்கிறான். எனவே தாரத்தின் இடத்திலே ஒரு ஆண்மகன் தாய் அன்பை எதிர்பார்ப்பது என்பது சரியானது. நான் இப்படி சொல்லி முடிப்பேன். என்னுடைய மனைவி என் குழந்தைகளிடத்திலே காட்டுகிற அந்த அன்பை சிறிது மடை மாற்றி ஏன் என்னிடத்திலே காட்டக்கூடாதா என்பதுதான் என்னுடைய ஏக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பேர் வேற மாதுங்கிறதுனால அவரே தாயா மாறி, அவரே மனைவியா மாறி
பிரமாதமாக பேசி அதில் அவர் சொன்னது இந்த உருக்கமான இடம் என்னென்னா, என் தாய் என் பசியை பொறுக்க மாட்டா, ஆனால் என் தாய் பசியாரி நான் பார்த்ததில்லைன்னு. இந்த கடைசி கவலைச்சோறு இருந்தால் சாப்பிட்டுட்டு படுக்கிறவ அம்மாவாக தான் இருப்பாள். எல்லாருக்கும் பரிமாறிட்டு கடைசியில் மிச்சம் இருந்தால் நீ சாப்பிட்டியாம்மான்னு கூட கேட்க மாட்டான் மகன். ஆனால் கல்யாணம் ஆன ஒன்று பாருங்கள், பார்சல் வாங்கையில் மனைவிக்கு சேர்த்து வாங்குவான். இந்த என் பிள்ளைகள்கிட்ட காட்டுற அன்பை என்கிட்ட காட்டினா என்ன தப்பு? அதை நான் ஏன் எதிர்பார்க்கக்கூடாதுங்கிற கேள்வி இருக்குது பாருங்கள். மனுஷன் ஏங்கி கிடக்கிறாருன்னு தெரியுது. இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு மிகச்சிறந்த சிந்தனையாளர் அருமை தம்பி மானசீகன் அவர்கள். நீங்கள் ஒரு அம்மா என்று எங்கள் அணியை சார்ந்த சாந்தாமணி அவர்களை சொல்லி, ஆகவே எங்களுக்கு ஆதரவாகத்தான் பேச வேண்டும், நாங்கள் அதைத்தான் பேச வந்திருக்கிறோம். இந்த நாட்டில் அம்மா என்கிற சொல்லே ஒரு மிகப்பெரிய பிளாக்மெயில் சொல்லாக மாறிவிட்டது. தாயிட்ட தாய் அன்பை எதிர்பாருங்க, மனைவியிட்ட மனைவியோட அன்பை எதிர்பாருங்க, அப்பாட்ட அப்பாவோட அன்பை எதிர்பாருங்க, அண்ணனிடம் அண்ணனோட அன்பை எதிர்பாருங்க. அது எதுக்கு கையை காலா நினைக்கணும்? அப்போ அதான் இந்த கொஸ்டின். கையை காலா நினைப்பேன், காலை என்னவா நினைப்பேன்? மனைவியை அம்மா ஆக்கலாம், ஆனால் அம்மாவா பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். ரொம்ப எளிமையான வாதம் எங்களுடைய வாதம். சொல்லுங்க. மனைவியே ஒரு கணவன் அம்மா ஆக்கலாம், ஆனால் அவளை அம்மாவா பார்க்கக்கூடாது. ரொம்ப எளிமைங்க. நீங்கள் அது மட்டும் இல்லை, நாங்கள் வீட்டுக்கு இவ்வளவு செய்கிறோம், நீங்கள் அன்பை தந்தா என்ன? ஏங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க, அன்பு என்பது நீங்கள் கொடுக்குற பொருளுக்கான பதிலா? இப்போ நீங்கள் அன்பை எவ்வளவு மலிவாக பார்க்கிறீர்கள். நான் வீட்டுக்கு சம்பாரித்து கொடுக்குறேன், நான் வீட்டுக்கு எல்லாம் செய்கிறேன், அதெல்லாம் போன காலம். இந்த காலகட்டத்தில் பெண்களும் மனைவிமார்களும் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய காலம். நாங்கள் தான் எல்லா வேலையும் பண்ணுறோம், அதனால் நாங்கள் எதிர்பார்ப்போங்கிறது எவ்வளோ பெரிய பிளாக்மெயில் அது. ரொம்ப நீங்கள் உன்னனுங்க, யாரெல்லாம் இந்த மனைவியிட்ட தாய் அன்பை எதிர்பார்க்குறானோ அவனுக்கு கல்யாணமே ஆகாது. கல்யாணம் ஆன பிறகு தானே எதிர்பார்ப்பான். இல்லை, முதல்ல இருந்தே அந்த எதிர்பார்ப்பு இருக்கிற ஆளுக்கு ஆகாது, ஆனால் பிரச்சனை வரும். அம்மா மாதிரியே மனைவி வேணும்னு எதிர்பார்த்தா நடக்காது. நீ யோசிச்சு பாருங்க, நம்ம சாமிகள்லாம் மனைவியோட தான் இருக்கு. கண்ணதாசன் அழகா எழுதுனான், பரமசிவன் சக்தியை தன் பாதையில் வைத்தான், அந்த பரமகுரு 2 பக்கம் தேவியை வைத்தான், பார்க்கடலின் மாதவனோ பக்கத்தில் வைத்தான், ராஜா பத்மநாபன் ராணியை தன் நெஞ்சினில் வைத்தார். எல்லா சாமிக்கும் கூட மனைவி உண்டு, ஆனால் அம்மா மாதிரியே பொண்டாட்டி வேணும்னு எதிர்பார்த்த விநாயகருக்கு 1300 வருஷமாக கல்யாணம் ஆகும். ரொம்ப அழகாக ஒருத்தன் கவிதை எழுதியிருந்தான். சோத்துக்கு வெஞ்சனம் இருந்தால்தான் தாத்தா நிறைய சாப்பிடுவார், சூடாக இருந்தால்தான் அப்பா நன்றாக சாப்பிடுவார், அந்த சோற்றை பிசைந்து ஊட்டி விட்டால்தான் தம்பி நன்றாக சாப்பிடுவான், மிச்சம் இருந்தால்தான் அம்மா சாப்பிடுவான். ஆனால் அது பெருமைப்பட வேண்டிய விஷயமா? இதை நீங்கள் மனைவிட்ட வேற எதிர்பார்ப்பீங்களா? ஏங்க, ஒரு ஆணாக குற்ற உணர்வு கொள்ள வேண்டிய விஷயம் இது. அதாவது இவங்களுக்கு என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, எங்கள் அம்மா இளிச்சவாச்சியாக இருந்தா என் பொண்டாட்டி இருக்கணும். ஏதோ வன்மத்தோடு பேசுகிறார். என் அம்மா மனுஷி இல்லையா? அம்மா உங்களுக்கு பாசத்தை தருவது மட்டும்தான் அம்மாவின் கடமையா? அம்மா பதிலுக்கு பாசத்தை எதிர்பார்க்கக்கூடாதா? இந்த மதர்ஸ் டே கொண்டாடுறீங்கிற பேரில் அன்னைக்கு மதர்ஸ் டே அன்னைக்கு என் ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு வந்து அம்மாவை பிரியாணி சமைக்க வச்சு அன்னைக்கு பயங்கரமான வேலையாயிரும் அம்மாவுக்கு. அதனால தான் கந்தர்வன் ஒரு கவிஞன் எழுதினார், நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லைன்னார். ஒரு பெண்ணுக்கு விடுமுறை கூட இல்லையங்க. உலகத்தில் மற்ற நாட்டில் அம்மா வெறும் அம்மா மட்டும்தான். இங்கே என்ன ஆக்கி வச்சுருக்கான் தெரியுமா? அம்மாங்கிறது இவனுக்கு பணம் தேவைப்படுற போதெல்லாம் அக்கௌண்ட்டில் வராமே பணத்தை தர்ற ஏடிஎம். இவன் தப்பே செஞ்சாலும் பாசம் என்கிற கருப்பு கவுனை போட்டுக்கொண்டு அவனுக்காக தவறாக வாதாடுகிற வக்கீல் அம்மா. அம்மா ரோட்டில் அங்கங்கே அடிபட்டு கிடந்தாலும் மிதிபட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு ரகசியமாய் முதலுதவி செய்கிற ஆஸ்பத்திரி. கவிதை. நடுராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கு வந்து கதவை தட்டினாலும் உணவு தீர்ந்து போகாமல் அவனுக்கு மிச்சம் தரக்கூடிய ஹோட்டல். தான் புள்ள சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது இருந்தால் அவர்கள் தான் தவறு செய்திருப்பார்கள், என் பிள்ளை மீது தவறில்லை என்று ஒருதலையாக வாதாடுகிற வழக்காடு மன்றம். இதையும் ஏங்க மனைவிட்டு எதிர்பார்க்குறீங்க? நம்முடைய வீடுகளில் புகைப்படத்தை பார்க்கலாம். தாத்தா உட்காந்துருப்பார், பாட்டி நின்றுருக்கும், அப்பா அமர்ந்திருப்பார், அம்மா நின்றுருப்பாங்க, அண்ணன் உட்காந்துருப்பார், அண்ணி நின்றுருப்பாங்க. ஆனால் சுப்பிரமணிய பாரதி என்று ஒரு மகத்தான கவிஞன் அம்மாவை மனைவியிடம் பார்க்காமல் மனைவியை சக மனுஷியாக பார்த்து அவளை உட்கார வைத்து தான் நின்றிருந்தார். இப்போ அமெரிக்காவில் துணை ஜனாதிபதி ஒரு தமிழ் பெண், மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண். இந்த வம்சாவளியை சார்ந்தவங்க கமலா ஹாரிஸ்.
இந்த கமலா இங்கே இருந்திருந்தான்னு வைங்க, ம் ம் நம்ம ஊரில் எப்படி தெரியுமா, ஐஏஎஸ் ஆனாலும் அந்த மாதிரி காலையில் எந்திரிச்சு தலையை சுற்றி டவல்லாம் கட்டிட்டு காயத்ரி மந்திரம் பாட்டு பாடி கணவனோட காலை தொட்டு கும்பிட்டுட்டு அவருக்கு பெட் காஃபி கொடுக்கணும். இப்போவுமா எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பு கொடுத்தா அடி விழுகுன்னு பயம் இருக்குது, காப்பியை மூஞ்சியில் ஊற்றிடுவாங்க. ஆனால் அன்றைக்கு அவள் ஒரு இந்திய வம்சாவளி, தமிழ்நாட்டு வம்சாவளியை சார்ந்த ஒரு பெண், டொனால்டு ஹாரிஸ் என்கிற ஒரு சமத்துவ சிந்தனை கொண்ட ஒரு மனிதனை திருமணம் முடித்ததால் இன்றைக்கு அவள் துணை ஜனாதிபதி என்கிற இடத்தை தொட்டிருக்கிறார். நீ யோசித்து பாருங்கள், இன்றைக்கு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி தேவை சமத்துவமே தவிர தன்னை பராமரித்து தன்னை போஷித்து தன்னை சகலமுமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற தேவதை அன்பல்ல. அந்த சமத்துவத்தை ஆண்கள் பெண்களுக்கும் பெண்கள் ஆண்களுக்கும் தர பழகுவோம். தாயினுடைய அன்பை மனைவியினிடத்தில் எதிர்பார்ப்பது தவறு என்று சொல்லி அற்புதமாக கேட்டு ரசித்த அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெய்வம் காட்டுகிற அன்பை மனுஷனால் காட்ட முடியாதுல்ல. தாய்னா தெய்வம். அவர் என்ன சொல்கிறாரு, தாய்க்குன்னு ஒரு அடையாளம் உண்டு, மனைவிக்குன்னு ஒரு அடையாளம் உண்டு. அவளை தனியாக ஒரு மனுஷியாக பாரியா. தாய் அன்புன்னு ஒரு கான்செப்ட் வச்சையில் மனைவி அன்புன்னு ஏன் கான்செப்ட் வைக்கலை? ஆனால் பாரதியை தொட்டு பேசுனதுனால பாரதி தான் அதுக்கு பதில் சொல்ல சரியான ஆளுங்கிறதுனால சரியே என்கிற அணிக்காக பாரதி. இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பாக பெருமக்கள் எல்லோரும் மிகுந்த யோசனையோடு கலந்து ஆலோசித்து நமக்கு தந்திருக்கக்கூடிய தலைப்பு, ஆண் மனைவியிடம் தாய் அன்பை எதிர்பார்ப்பது சரியா தவறா? ஒரு 2 மார்க்கு கேள்விக்கு ஒரு பேராசிரியர் 200 மார்க்குக்கு ஏன் இப்படி கூவிட்டு போய் உட்காந்துருக்காருன்னு எனக்கு தெரியல. அதனால தான் ஒரு பேராசிரியர். அவங்க ஒரு உதாரணம் சொன்னார். மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவருடைய மனைவியை நாற்காலியில் அமர வைத்து இவர் நின்று கொண்டு அந்த புகைப்படத்தை எடுத்தார் என்று. மனைவியை தனியான ஒரு கதாபாத்திரமாக நீங்கள் பாருங்கள் என்றும் சொன்னார். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம குடும்பங்களில் நம்ம இந்திய சமூகத்தில் தாய்க்கு தான் நாம் முதல் மரியாதை தருகின்றோம், பெற்றவளுக்கு. அவ படிச்சிருக்கா படிக்கலை, அவ பெரிய பணக்காரி, அதெல்லாம் இல்லை. பெற்றவளுக்கு முதல் மரியாதை. அவளைத்தான் நாம் நாற்காலியில் உட்கார வைத்து பிள்ளைகள் எல்லாரும் சென்று அவருடைய கால்களில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்குகின்ற இது மாதிரி நல்ல நாள் பெரிய நாள் எல்லாம் அதான் முதல் வேலை நமக்கெல்லாமே. அந்த இடத்தை ஒரு மனைவிக்கு அளித்து ஒரு மரியாதை கொடுத்திருக்கிறார் சுப்பிரமணிய பாரதி என்று சொன்னால், மனைவியை தாயின் உயரத்திற்கு உயர்த்தி அந்த அன்பை ஆராதிக்கிறார் என்றுதான் அதற்கு பொருளே தவிர அங்கே எதிர்பார்க்கவில்லை என்று நீங்கள் மாற்றி நினைக்க கூடாது. நம்ம கிராமங்களில் சொல்லுவாங்க, வாழை மரத்தில் கொலத்தள்ளி இருச்சுன்னா தாய் வாழை போயிடும் அப்படிம்பாங்க. ஆனால் அதை கவியரசு கண்ணதாசன் ஒரு மாற்றி எழுதினார் தெரியுமா? எப்படி தெரியுமா எழுதினாரு? வாழை கன்று அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே பொன்னை விரும்பும் பூமியிலே. யாரை பார்த்து பண்ணாரு? மனைவிய. அதான் முக்கியம். ஒரு மகன் திருமணம் வரைக்கும் அம்மாவனுடைய அன்பிலேயே தெளிச்சு இருக்கிறாரு. அந்த அம்மா கண்ணுக்குள்ள வச்சு பார்த்து வளர்க்குறாங்க. கல்யாணம் முடியுது. அந்த அம்மா உடன் இருந்தாலும் சரி, அல்லது தம்பி வீட்டுக்கு போயிருந்தாலும் சரி, இல்லை இறைவனடி சேர்ந்தாலும் சரி. ஆனால் இந்த மனைவியினுடைய நடவடிக்கையில் அந்த அம்மாவினுடைய அந்த அனுசரணை, அந்த ஒரு ஸ்பரிசம், அந்த வாஞ்சை, இவற்றையெல்லாம் அந்த பையன் உணர்வு வர மாட்டாரா? தலை சொட்ட குளிச்சுட்டு அங்கேருந்து வருவான். இன்னைக்கு வரைக்கும் பல பேருக்கு தலையை எப்படி தோட்டிக்கிறதுன்னு தெரியாது. தலை சொட்ட அங்கேருந்து வந்த உடனே இவ என்ன சொல்லுவா? என்னங்க சின்ன பிள்ளையா நீங்க, தலை தோட்டிட்டு கூட வர தெரியாத, பாருங்க மூக்கல் எல்லாம் தண்ணி வெளியுது, ஜலதோஷம் பிடிச்சிட்டா என்ன பண்றதுன்னு பிடிச்சி உட்கார வச்சு தலைப்பால புடவை முந்தானையினால அந்த தலையை தோட்டும் பொழுது அப்படி தோட்டி விடுற போது அவன் மனசுல என்ன பிளாஷ்பேக் ஓடும்னா, எங்க அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கையில இப்படித்தானே. அப்ப அதுல என்னையா தப்பு? என்ன தப்பு? என்ன தப்பு? சாப்பாடு பரிமாறும் போது பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருப்பாங்க குழம்புல, சாம்பார்ல. ஆனால் அந்த பச்சை மிளகாயை கடிச்சா இவருக்கு ஆகாதுன்னுட்டு தட்டில் போட்ட சாம்பாரில் பச்சை மிளகாயை மட்டும் தனியாக எடுத்து இந்த பொண்ணு தனியாக வைப்பா. அப்போ அவனுக்கு என்ன தோணும்? இதே மாதிரி தானே நம்ம அம்மாவும் செய்வா. ஒரு கருத்தை சொல்லிட்டு நிறைவு செய்கிறேங்க ஐயா. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பெண்ணுக்கு அவளை பெற்ற தாயினுடைய அன்பு மறந்து போயிடும். எப்போ தெரியுமா? அவ தாயான பிறகு அது அதிகமாக தேவைப்படாது.
என்ன காரணம்னா இவளுக்கு இவ குழந்தை இவ குடும்பம்ங்கிற எண்ணம் அதிகமாயிரும். ஆனால் எத்தனை வயது ஆனாலும் ஆண்மகனுக்கு தாயின் அன்பு என்பது அடிமனதில் எப்பயுமே தேங்கி இருக்கக்கூடிய அந்த வண்டல் மண்ணு மாதிரி தான். ஒரு தாய் உயிர் போகிற நேரத்தில் மருத்துவமனையில் முடியாமல் இருக்கிறாங்க. வாசலில் வந்து மருத்துவர் சொல்கிறாரு பையன்கிட்ட, அம்மாவுக்கு நினைவு எப்போ வரும்னு தெரியலப்பா அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா, நான் பசியாக இருக்கேன்னு போய் சொல்லுங்க, எந்திரிச்சு வந்துடுவா அப்படின்னா. அதே பையனுக்கு திருமணமாகி அந்த மனைவிக்கு பிரசவம் நடக்குது, குழந்தை பிறக்குது. இவன் வெளியில் தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன ஆச்சோ ஏதாச்சோ, தாயும் பிள்ளையும் உயிர் பழச்சிச்சா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி குதிச்சு அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். உள்ள குழந்தை அழற சத்தம் கேட்குது. டப்புன்னு கதவை திறந்துட்டு வேகமாக உள்ளே போகிறான். அந்த பொண்ணு மரணத்தை எட்டி பார்த்துட்டு திரும்பி வந்திருக்கா. அதான் பிற சவம்னு பேரு. அந்த வேதனையிலையும் மனைவி என்ன தெரியுமா கேட்பா, சாப்பிட்டீங்களாங்க கேட்பாளா மாட்டாளா? கேப்பா. எனவே தாயினுடைய அன்பை கணவன் மனைவியிடம் எதிர்பார்ப்பது 100க்கு 100 சரியே. நன்றி, வணக்கம். என் தாய் எந்த அளவுக்கு அன்பு செலுத்துவாளோ அதே அளவுக்கு என்னிடத்தில் என் மனைவியும் அன்பு செலுத்துகிற போது, அன்பு செலுத்த தயாராக இருக்கிற போது, அதை எதிர்பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது? பாரதினா என்ன, இப்போ எனக்கு தெரிய சாந்தாமணி அம்மா வந்து பேச்சு உலகத்தின் WWF சாம்பியன். அடிமுடி தேடினாலும் அகராதியில் தேடினாலும் இதுவரை அர்த்தம் தெரிய முடியாத ஒரு சொல் இருக்கிறது என்று சொன்னால் அது அம்மாதாங்க. அந்த அம்மாவுக்கு நிகர் அம்மாதான். உலகத்தில் வேற யாருமே கிடையாது. ஆனால் அந்த அம்மாவோட அன்பை மனைவிகிட்ட எதிர்பார்க்கிறது தவறு அப்படின்னு நாங்கள் ஏன் பேசுகிறோன்னு சொன்னால், ஒரு ஆண்மகனுக்கு தன் தாயை விட அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மனைவி கிடைத்து விட்டால் உலகத்திலேயே மிக மிக அதிர்ஷ்டசாலி அந்த ஆண் தாங்க. என் சகோதரி பாரதி அப்படியே ஒரு கனவுலகத்தில் இருக்காங்க. நடுவர் அவர்களே, கடவுளுக்கும் கூட அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கலைங்க. கிடைக்கல. போகக்கூடாதுன்னு சொன்னா நான் போவேன்னு நிற்கிறாள். நீங்க அது மட்டும் இல்லை, நீங்க சிவபெருமானை பாருங்க, கையில திரிசூலத்தை வச்சிருக்காரு. திருமாலை பாருங்க, சங்கு சக்கரத்தை வச்சிருக்காரு. ராமபிரானை பாருங்க, வில்லம்ப கையில வச்சிருக்காரு. ஏன்? கட்டிய மனைவி பக்கத்தில் இருந்தா, கடவுளாக இருந்தாலும் ஆயுதம் இருந்தாத்தான் பாதுகாப்புங்கிற நிலையில நீங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இப்போ எதிரணியில் 2 பேர் தாயன்பை எதிர்பார்க்கறது சரிதான். அந்த 2 ஆண்கள் பேசுறது நான் ஏற்றுக்கிறேங்க. ஏன்னா வீட்டில் அடிபட்டு மிதிபட்டு மனைவி கிட்ட அவங்க வந்து பேசுறது நியாயம். ஆனால் என் சகோதரி பாரதி பேசுறதாங்க என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இந்த அம்முனி கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ளே வலது கால் வச்சு வரும் பொழுது அந்த அவங்க மாமியார் வீட்டை விட்டு வெளியில் போனவங்க தான். அவ்வளோதான். இது வரைக்கும் வீட்டுக்கு வரல, மக வீட்டிலேயே இருக்கிறாங்க. இப்போ பாரதி கிட்ட போய் அவருடைய கணவர் தாயன்பை எதிர்பார்ப்பது சரியா தவறா? நடுவர் அவர்களே, ஒரு காலகட்டத்தில் இருந்ததுங்க, அவருடைய பாட்டம் பூட்டம் காலத்தில் அவங்க சொன்ன மாதிரி மனைவி கிட்ட தாயன்பு இருந்தது. ஏன்னா அன்னைக்கு பெண்கள் வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருந்தாங்க. அப்போ தன் மாமியார் மகன் மேலே எப்படி பாசத்தை காட்டுறாங்கங்கிறத பார்த்து பார்த்து அந்த மனைவி அவங்க சொன்ன மாதிரி தாயா மாறின காலம் உண்டு. இப்போ அது மாதிரி கிடைச்சிருக்குதா அப்படிங்கிறதான் எங்களுடைய கேள்விங்க. நீங்கள் ஆரம்பத்தில் என்னுடைய அணியில் சகோதரர் ரொம்ப அழகாக சொன்னார், தாயன்பு வேறு அண்ணன் மனைவியோட அன்பு வேறு. எங்கேயோ பிறந்து வளர்ந்தோம். சங்க இலக்கியத்தில் சொன்ன மாதிரி யாயும் நியாயும் யாராகிறோம் எந்தையும் முந்தையும் எம்முறை கேளிர்னு ஒட்டு உறவு இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்க. அப்படி கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அந்த மனைவி அத்தனையும் தியாகம் பண்ணிட்டு வர்றா. பெற்றோர்களை தியாகம் பண்ணிட்டு வர்றா, உற்றார் உறவினர்களை தியாகம் பண்ணுறா, குலதெய்வத்தையும் கூட தியாகம் பண்ணிட்டு வர்றாங்க. எனக்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வேட்டக்கருப்பராயன் தான் என்னுடைய குலதெய்வம். ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு என் கணவனுடைய குலதெய்வம் தான் சடையப்பன் தான் என்னுடைய குலதெய்வமாக மாறி இருக்குதுன்னா நாங்கள் இத்தனையும் விட்டுட்டு வர்றோம். அதனால தான் உங்களுக்கு அத்தான்னு ஒரு பேர் இருக்குது. தெரிஞ்சுக்கோ பாரதி, அத்தான் ஆண்களுக்கு என்ன பேர் தெரியுமா? எங்களுடைய பெற்றோர்களுடைய உறவை அத்தான், என் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுடைய அன்பை அறுத்தான், நான் ஆசையா வளர்த்த ஆடு மாடோட அந்த அன்பை அறுத்தா, குலதெய்வத்தை அறுத்தா, அதனால தான் அத்தா அத்தான்னு. ஆனால் அப்படி இருந்தாலும் நடுவர் அவர்களே, அந்த அத்தானுக்கு சட்டை பொத்தானாக இருந்து
வாழ்க்கையினுடைய அத்துணை உயர்வுக்கும் அந்த மனைவி காரணமாக இருக்கும் பொழுது அந்த மனைவியினுடைய அன்பு நிலை அப்படிங்கிறது வேறு, தாயினுடைய அன்பு நிலைன்னு வேறு. அன்பாகவே பேசிக்கொண்டிருக்கிற அம்மாவை விட அடிக்கடி சண்டை போடுற மனைவி, சமாதானமாகின்ற மனைவிகிடந்தான் அன்பும் ஆயிலும் அதிகமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துடுதுன்னு வைங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. அந்த மனைவி சாப்பிடுங்கன்னு சொன்னால் போது, கணவன் நீ சாப்பிட்டியான்னு கேட்டாலே போதுங்க, வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி எவ்வளவு உயர்வாக இருக்குது. அதனால் தாயினுடைய அன்பு நிலை என்பது வேறு, மனைவியினுடைய அன்பு நிலை என்பது வேறு. அதனால் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய தாய் அன்பை கொண்டு வந்து எங்ககிட்ட மிச்சம் இருக்கிறது அந்த அன்பு ஒன்று தான். தயவு செய்து அதையும் நீங்கள் அடமானமாக கேட்காதீங்கன்னு சொல்லி எந்த சூழ்நிலையிலும் தாயினுடைய அன்பை மனைவியிடம் எதிர்பார்ப்பது தவறு தவறு என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடமானம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா? தாய் அன்பை வந்து மனைவி கிட்ட எதிர்பார்க்கறது தாயை மனைவிட்ட அடமானம் வைக்கிற மாதிரி. இப்போது குறிஞ்சிப்பாடி நவஜோதி நடுவர் அவர்களே, உலக வரலாற்றிலேயே ஒருத்தர்கிட்ட அன்பை எதிர்பார்க்கறது தப்பு அப்படின்னு சொல்கிற ஒரே கோஷ்டி இவங்க இந்த கோஷ்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தாயும் தாரமும் ஒன்று. எப்படி தெரியுங்களா? தாய்க்கு பின் தாரம். ஓ, பழமொழியே அதுதான். அதுதான் தாய்க்கு பின் தாரம். ஒரு தாய்க்கு பிறகு இன்னொரு தாயாக இருந்து அந்த ஆடவனை காத்து வர வேண்டிய பொறுப்பும் கடமையும் உனக்கு இருக்கு அப்படின்னு எங்க முன்னோர்கள் சொல்லி வச்சானே. அந்த அன்பை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு? மூதாதையர்களை விட இவங்க 3 பேர் அறிவாளிகளா? எங்கள் அம்மா இப்போ 75 வயசுங்க. எங்கள் அம்மாவுக்கு இன்னமும் நான் வெளியில் போயிட்டு வண்டியை வந்து இறங்கி ஒரு பையை எடுத்தேன்னா அவங்க எந்திரிச்சு வந்து அந்த பையை கையில் வாங்குவாங்க. ஆனால் போன வாரம் ஒரு கையில் காய்கறி கூட இன்னொரு கையில் மளிகை கடை ஜாமான் 2 பையையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. உள்ளே போகிறேன், என் மனைவி உட்காந்து நாடகம் பார்த்துட்டு இருக்கா. நான் போய் நிற்கிறேன். அந்த நாடகத்தையும் பார்த்துட்டு என்னையும் பார்த்துட்டு பார்த்தா சரி பையை வந்து வாங்குவான்னு பார்க்குறேன். அந்த நாடகத்தை பார்த்துக்கிட்டே சொல்கிறா, பையை ஏதாவது கீழே இறக்கி வைக்கதா பாரு வந்ததுலேருந்து. இப்போ இதை அந்த நடிகையை சொல்கிறாளா இல்லை என்ன சொல்கிறாளா? எங்கள் அம்மாவை நான் இப்போ நினச்சி பார்க்குறேன். ஒரு பட்டாசு கடைக்காரனுக்கு தெரியுதுங்கய்யா எங்கள் வேதனை. டி நகர் வழியாக போயிருந்தேன், ஒரு பட்டாசு கடை. அதில் ஒரு வித்தியாசமான வெடி வச்சுருந்தான். இது என்னையா வெடின்னு கேட்டேன். பொண்டாட்டி வெடின்னா. அப்படின்னா ஸ்பெஷல் அதில் அப்படிங்கிறேன். இதை வாங்கி கொண்டு நீங்கள் வச்சா போதும் சார், பற்ற வைக்க வேண்டியதில் வச்சதுலேருந்து அதுவாக வெடிச்சிக்கிட்டே இருக்கணும். லாக்டவுன் டைம் சமயத்தில் சும்மா தானே எல்லாம் உட்காந்துருந்தோம். அந்த நேரத்தில் இப்போ தாய் அன்பே காட்ட மாட்டேங்கிறாளே, சரி தாய் அன்புக்கு சொல்கிற மாதிரி நம்ம ஒரு பாட்டாக பாடுவோன்னு, தாயாகி அன்பு செய்யும் என்னுயிர் நீதானம்மா, சேயாகி உனை அழைத்தேன் வாழ்வில் ஒளி ஏற்றவா அப்படின்னு 2 கையும் காமிச்சாங்க. சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் ஓடியாந்தா. என் கையை பாருங்கள் இப்படியே இருக்குது. ஆஹா, பாட்டை கேட்டு தான் தாய் அன்பு காட்ட உடையாடலான்னு பார்க்குறேன். வேகமாக ஓடி வந்து இந்த கையில் விளக்க மாற்றி இந்த கையில் பக்கெட்டையும் கொடுத்துட்டு போயிட்டான். அதுவும் நம்ம மானசீகன் சார் வந்து அழகாக சொன்னார், வெளிநாட்டிலலாம் அந்த மாதிரிலாம் இல்லையே, பெண்களை பெண்களாக தானே பார்க்குறோம், நீங்கள் ஏன் தெய்வமாக அப்படி இப்படி பார்க்குறீங்க சார்? வெளிநாட்டில் ஒய்ஃப் இஸ் எ நைஃப் டு கட் யுவர் லைஃப்னு வாழறவன். ஆனால் நம்ம நாடு அப்படி இல்லைங்க. தாய் போனால் பாசம் போச்சு, தகப்பம் போனால் வித்த போச்சு, புள்ள போனால் கொல்லி போச்சு, சம்சாரம் போச்சுன்னா சகலமுமே போச்சின்னு சொல்லி வாழற இந்த நாடு நம்ம நாடு. அது குறிப்பாக தமிழ்நாடு. இதில் தாய் அன்பை நாங்கள் எதிர்பார்க்கறதுல என்ன உங்களுக்கு தப்புன்னு சொல்கிறீங்க? நாலடியாரில் அழகாக சொல்லுவாங்க, அறுசுவை உணவு அமர்ந்தில்லால் ஊட்ட மறுசுகை நீக்கி உண்டாரும்னு ஒரு வார்த்தை வரும். அறுசுவை உணவை மனைவி கையால் பண்ணுவாங்க. 6வது சுவையில் 7வது சுவையாக ஒரு சுவை வருது. எங்கள் பாட்டி எங்கள் தாத்தாவுக்கு சாப்பாடை போட்டு வச்சு சாப்பிடும்போது பக்கத்தில் விசிறியை வச்சு விசிறிக்கிட்டே இருந்தாங்க. நான் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி அப்படி இருக்காமா? இல்லையே. சாப்பாட்டை போட்டாந்து என்கிட்ட வச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு கான்ஃபரன்ஸ் கால் பார்த்துட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்கு எங்கள் வீட்டில். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் மனைவிகள் வந்து அன்பு காட்டலை, அந்த அன்பை எதிர்பார்க்குறோம். கண்ணதாசன் சொல்லலை, உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தே விழித்திருப்பாயே, கண்ணை இமை போல் காத்திடுவாயே, காதல் கொடியே கண்மலர்வாயே சொன்னா இல்லைங்க. சாப்பாடு போட்டுட்டு கணவன் சாப்பிட்றத உட்காந்து அழகாக ரசித்த காலங்கய்யா. எங்களுக்கு கிட்ட உட்காந்து சாப்பாடாவது கொடுங்கங்கிறோம். சந்தோஷத்தை தானே எதிர்பார்க்குறோம். விவரம் தெரிந்த பிறகுதான் தெரிந்தது, விவரம் தெரியாத வயதில் வாழ்ந்த வாழ்க்கை சொர்க்கம் என்றுன்னா.
அப்போ விவரம் தெரியாத அப்போ யாருடைய கஸ்டடியில் வாழ்ந்துகிட்டு இருந்தோம், யாருடைய அன்பில் வாழ்ந்துகிட்டு இருந்தோம்? அம்மாவுடைய அன்பு. நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாட்டு வாழ்க்கை நமக்கு ஒத்து வராது, நம்முடைய வாழ்க்கை இரண்டரை கலந்தது, கணவனும் மனைவியும். கடைசி வரைக்கும் எங்களோட அன்போடு இருங்கென்று கேட்கிறோம். அதில் தவறில்லை என்று கூறி நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும். நன்றி, வணக்கம். நவஜோதி எந்த லெவலுக்கு வந்துட்டார்னா, அம்மா தாயே அன்பு காட்டுங்கம்மா, அந்த லெவலுக்கு வந்துட்டார். அது அது அவர் கடைசி வரைக்கும் இருக்க போகிற உறவு இதுதான். நான் ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு வந்தால் கண்ணீர் விட்டு அவளும் என் பக்கத்தில் உட்காந்து ஆறுதல் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் அவள் செய்ய மாட்டேங்கிறாளே, அது அவள் அப்படி செய்யணும்னு நினைக்கிறது தப்பா, அப்படி செய்யணும்னு எதிர்பார்க்குறது தப்பா? என்ன தப்புங்கிறீங்க உமாசங்கர்? என்ன தப்புன்னு? மனைவியிடம் தாய் அன்பை எதிர்பார்ப்பது சரியா தவறா? தவறு அப்படின்னு நாங்கள் எங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறோம். மதிப்பிற்குரிய புலவர் மாது ஐயா அவர்கள் வந்து பேசும்போது சொன்னாங்க, ஒரு ஆண் மகன் 25 வருஷம் அவங்க அம்மாட்ட வாழ்ந்துட்டதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுறான். நான் அதை அப்படியே மாற்றி கேட்குறேன், அவள் எங்கேருந்து வந்தா? வானத்தில் இருந்தா குதிச்சா? அப்போ அவளுக்குன்னு சில கோரிக்கைகள் இருக்குமா இருக்காதா? ஒரு வகையில் தாய் நாட்டை விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்து வாழ்கிறது புலம்பெயர் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. தாய் வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு வர்ற பெண்களும் வந்து புலம்பெயர் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி அகதியாய் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பெண்ணிட்ட போய் தாய் அன்பை எதிர்பார்க்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? நான் கேட்குறேன். ஒரு வகையில் அகதி சார் பெண்கள். அகதியாக இருக்கிற பெண்கள்கிட்ட போய் தாய் அன்பை எதிர்பார்க்கறது தப்பு, தவறு. மனைவி கொடுக்குற அன்புன்னு ஒன்று இருக்கா இல்லையா? இருக்கு. அவங்க கிட்ட யார்கிட்ட என்னென்ன எதிர்பார்க்கணுமோ அதை எதிர்பாருங்க சார், அதுதானே வேணும். அதில் நவஜோதி ஐயா அவங்க பேசும்போது சொன்னாங்க, சங்க இலக்கியம் சொல்லியிருக்கேன், நான்மணிக்கடியை சொல்லியிருக்கேன், சமத்துவம் இல்லாததை சங்க இலக்கியம் சொன்னாலும் தப்பு. ஏன் சார் பெண்ணை எல்லாரும் சும்மா சாமியாகவே முதல்ல மனுஷியா பாருங்கய்யா. ஏகாதேசி அவர்கள் தான் ஒரு கவிதையில் எழுதினார், தேவதையும் இல்லை தெய்வமும் இல்லை மனுஷிதானம்மா நீ, பெண்ணின் குணமென சொன்னவை எல்லாம் பழமைவாதிகளின் பொய். முதல்ல அவளுக்கு ஒரு மனசு இருக்குங்கிறத உணராம, எங்கள் அம்மா மாதிரி இல்லையே, எங்கள் அம்மா மாதிரி சமைக்கலையே, எங்கள் அம்மா மாதிரி எனக்கு தலத்தை ஓட்டி விட மாட்டேன்றியே, எங்கள் அம்மா மாதிரி பேச மாட்டேன்றியே, எங்கள் அம்மா மாதிரி நடந்துக்க மாட்டேன்றியே, வீட்டை கவனிச்சிக்க மாட்டேன்றியே, எங்கள் அம்மா மாதிரி இருக்கணும், அது மாதிரி இருக்கணும், நீ ஒரு மொழி தான், இந்த மொழி தான் கற்றுக்கணும், நீ இந்த கறி தான் சாப்பிட்ணும். இது பூரா ஃபாசிசம்ங்க. நாங்கள் இப்படி சொல்கிறோங்க. எங்கள் அணியினுடைய வாதம் என்ன தெரியுமா? வீட்டு வேலையை கூட்டு உழைப்பாக மாற்றுங்க, கூட்டு உழைப்பாக மாற்றுங்க சார். எல்லாரும் வேலை பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வேலை பாருங்க. அப்போ கிடைக்கும் இன்பம்ங்கிறது, அப்போ கிடைக்கும். அது தாயன்பை விட உயர்ந்தது நடுவர் அவர்களே. இவங்ககிட்ட சொல்கிறேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வாழ்க்கை அனுபவத்தை நிகழ விடாமல் அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறது. எங்கள் அம்மா மாதிரி இரு, எங்கள் அம்மா மாதிரி நீ சம, எங்கள் அம்மா மாதிரி எங்கள் அம்மா அன்பு காட்டுற மாதிரியே காட்டு. அது ஒரு அனுபவமாக நிகழட்டுமே, பின்னாடி அது வந்து அதுவாக கனியட்டுமே. அந்த தாயன்பை விட ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு போய் அது நிற்குமே, அதை எதிர்பார்க்கறதுல ஒரு நியாயம் இருக்குது. இன்னொன்றை ஒப்பிட்டு அது மாதிரியே இருக்கணும்னு எதிர்பார்க்கறதுல நியாயமே இல்லை நடுவர் அவர்களே. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இவங்க எதிர்பார்க்கறதில் இவங்க பேசும்போது சொன்னாங்க, பாசமான ஒரு மனைவியை நாங்கள் எதிர்பார்க்குறது தப்பா, அம்மா வச்சுக்கிற பாசம் வந்து மனைவி காட்ட வேண்டாமா அப்படின்னு. இந்த பாசம் என்கிற சொல்லுக்கு 2 பொருள் இருக்குது. அன்புன்னு ஒரு பொருள் இருக்குது, அழுக்குன்னு ஒரு பொருள் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? தண்ணி இருக்கிற குளத்துல பாசம் படிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த அழுக்கு தான் இவங்க எதிர்பார்க்குறதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒப்பிடுறதை விடுங்க. ஆனால் ஏன் இவங்க இப்படி எதிர்பார்த்துட்டே இருக்காங்கன்னு நான் சொல்லவா? ஒரு டாக்டர்கிட்ட ஒரு நோயாளி போகிறார், ஒரு கடுமையான நோயினே வச்சுக்கோங்க. அந்த மருத்துவர் வந்து அவரை சரி பண்ணி அனுப்பிச்சிடுறார். சரியான உடனே நோயாளி, சாக கடனை காப்பாற்றிட்டீங்கன்னு நோயாளி சொல்லுவார். உண்மையிலே யோசிச்சு பாருங்க, மரணத்தை வெல்லுகிற மருந்தை இந்த உலகத்தில் யாரையா கண்டுபிடிச்சிருக்காங்களா? கண்டுபிடிக்கல. ஆனால் ஏன் அந்த ஆள் வந்து சாக கடனை என் உசுரை காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்கிறாங்க தெரியுமா? ஒரு மிகையாக சொல்கிறார், அவ்வளோதான். டாக்டர் அங்கே என்ன செஞ்சார்? நோயினுடைய துன்பத்திலிருந்து அந்த நோயாளியை காப்பாற்றினார், அவ்வளோதான். ஆனால் இவர் மிகையா இப்படி சொல்கிற மாதிரி இவங்களுடைய எதிர்பார்ப்பு உண்மையிலேயே மிகையானது நடுவர் அவர்களே, மிகையானது. இப்போ மனைவிக்கும்னே சில கோரிக்கைகள் இருக்குது.
ஒரு திரைப்படத்தில் ஒரு பாட்டு தான் வரும். சின்ன சின்னதாய் கோரிக்கைகள் செவி கொடு சிநேகிதனே, இதே அழுத்தம் அழுத்தம், இதே அணைப்பு அணைப்பு, வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டும், வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டும், நீ சிநேகிதனே சிநேகிதனே, ரகசிய சிநேகிதனே. அவளுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா? கணவன்கள் ஆண்மகன்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? அம்மாவை மாதிரியே நம்ம மனைவி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு அவங்க வாதம் வைக்கிறாங்களே, எதிர்பார்க்கறது நியாயம்னு சொல்கிறாங்களே. நான் இப்படி கேட்குறேன், பெண்கள் என்னோட அப்பா மாதிரி என் வீட்டுக்காரர் அமையணுமேன்னு எதிர்பார்த்தா பெண்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அப்பா நம்ம மேலே அன்பா இருந்த மாதிரி அம்மாவை சக மனுஷியாக நடத்தலைங்கிற விஷயம் அந்த பெண்களுக்கு தெரியும். அதனால் எதிர்பார்க்க மாட்டாங்க. நாங்கள் இப்போ வேண்டுகோளாக வைக்கிறோம், பெண்களை சக மனுஷியாக பாருங்க, அவட்ட என்ன எதிர்பார்க்கணுமோ அதை எதிர்பாருங்க. ஒரு வரியில் நான் நிறைவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, குடும்பம் என்பது ஜனநாயக பூர்வமான அமைப்பாக நீங்கள் ஒத்துக்கொண்டால், ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். மனைவியிடம் தாயன்பை எதிர்பார்ப்பது அநீதி. வணக்கம். அதாவது குடும்பமும் அரசியலும் பின்னி பின்னி வந்திருக்கு அவர் பேச்சில். அழகாக பேசுகிறார். அது ஒரு ஜனநாயக அமைப்புன்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா, குடும்பங்கிறது ஒரு ஜனநாயக அமைப்புன்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்கு இருக்குது. கல்வி அமைச்சர் செய்கிற இதை தொழில் அமைச்சர் செய்ய முடியாது. கல்வி அமைச்சருக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ, தொழிலக அமைச்சருக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ, அவங்கவுங்க தான் அவங்கவுங்க பார்ப்பாங்க. வேற ஒரு இடத்துல இருந்து வர்ற அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, இந்த புகுந்த வீட்டில் எப்படி நடந்துக்கிறீங்க, அதை ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். அதாவது மனுஷியாக பாரியா, மனைவிங்கிறத அப்புறம் விட்டுரு. உங்கள் அம்மாவை எப்படி தெய்வமாக கொண்டாடுற அது மாதிரி நீ மனைவியை கொண்டாடு, அப்புறம் எதிர்பாரு. அப்படின்னா தாய் அன்பை எதிர்பார்க்கறது முழுக்க முழுக்க தவறுன்னு தீர்ப்பு சொல்லிடலாமா? மகாத்மா காந்தி ஒரு நிகழ்ச்சிக்கு மனைவியை கூட்டிகிட்டு போகிறார், கஸ்தூரிபாவை கூட்டிட்டு போகிறார். அந்த நிகழ்ச்சியில் அறிவிப்பாளராக இருக்கிறவர் என்ன பண்ணிட்டாரு, அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள் தன் தாயாரோடு வந்திருக்கிறாருன்ட்டார். அப்படி அறிவிப்பு செஞ்சிட்டார். உடனே பக்கத்தில் இருக்கிற தாய் இல்லைப்பா, மனைவியோடு வந்திருக்காருப்பா அப்படின்னு உடனே காந்தி சொன்னாராம், அவர் அறிவிப்பு செய்ததில் ஒரு தப்பு இல்லை, என் மனைவியும் எனக்கு தாய் மாதிரி தான். மகாத்மா காந்தியோட வாக்குமூலம். திருவி கல்யாண சுந்தர முதலியார், நான் திருக்குறளை வாசித்தேன், என் மனைவி திருக்குறளாகவே வாழ்ந்தாள் அப்படின்னு எழுது. அப்போ திருக்குறளை நேசிக்கக்கூடிய ஒரு கணவன் திருக்குறளாக தன் மனைவி வாழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது? சார், நான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறேன், 30 வருஷம் இருக்கிறேன், நான் ரிட்டையர் ஆகுறேன். நான் ரிட்டையர் ஆன உடனே என்னோடய இடத்துல என்னோடய சீட்டில் ஒருத்தர் உட்கார்றார். ப்ரொஃபஸர் ராமச்சந்திர மாதிரியே இவரும் கிளாஸ் எடுத்தால் நல்லா இருக்குமேனு பையங்க எதிர்பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது? அதுக்கு தானே உட்கார்ந்துருக்குற. தாய்க்கு பின் தாரம். சரி வேணாங்க, அவன் வேற யார்கிட்ட எதிர்பார்ப்பான் தாய் அன்பை? தாய்க்கு பிறகு ஒரு ஆடவன் தாரத்திடம்தான் அன்பை எதிர்பார்ப்பான். அதனால நியாயம். அந்த திருவள்ளுவர் ஏற்றுக்கொண்டாரியா, தற்காத்து தற்கொண்டார் பேணி, அந்த கடமையை யார்கிட்ட கொடுத்தார்? அந்த கடமையை திருவள்ளுவர் மனைவிக்கு தானே கொடுத்துருக்கிறார். அப்போ திருவள்ளுவர் கொடுத்த கடமையை நிறைவேற்றணும் மனைவின்னு எதிர்பார்க்குறதுல என்ன தப்பு? நான் கேட்கல, அவங்க கேட்கல. நீங்கள் தொடாத ஒரு இடம் சொல்லட்டா, வயசாக வயசாக எனக்கு வயசாக 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 என் தாயாருக்கு ரொம்ப வயசாகிக்கிட்டே வரும். எனக்கு 45 வயசுனா என் தாய்க்கு 70 வயசு, என் மனைவிக்கு 40 வயசு. இப்போ என் பிரச்சனைகளை சொல்லி அழுகுறதுனா யார்கிட்ட சொல்லி அழலாம்? 70 வயசில் இருக்கிற தாய்கிட்ட சொல்லி அழவும் அவளுக்கு காதே கேட்காது, கண்ணு தெரியாது. ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு இடம்னா மனைவி தானே. ஏன்னா அவள் தான் என்னை விட வயசில் சின்னவளாக இருக்கிறா, அவள்கிட்ட தான் நான் சொல்ல முடியும். தாயாரை ரீப்ளேஸ் பண்ணுற இடத்துல யார் வந்திருக்கா? மனைவி வந்திருக்கிறா. தாய்க்கு பின் தாரம். இந்த எங்கள் அம்மா மாதிரி இல்லை, நீ எங்கள் அம்மா மாதிரி இல்லை, எங்கள் அம்மா மாதிரி பேசலை, எங்கள் அம்மா மாதிரி சமைக்கலைன்னு என்னைக்கு ஆண்மகன் ஒப்பிடத் தொடங்குகிறானோ அன்றைக்கு
அந்த மனைவியினுடைய மனசு உன்னுடைய தாயை வெறுக்க தொடங்கிவிடும். உன் அம்மாவே வெறுக்க தொடங்கிய பிறகு அந்த அம்மா காட்டிய அன்பை எப்படி உன்னிடத்தில் காட்டுவா? வேற எங்கோ இருந்து வந்த பொண்ணு இங்கே வந்திருக்குது, உன்னை நம்பி வந்திருக்குது. இந்த ஒரு ஆளை நம்பி தானே, அந்த புருஷனை நம்பி தானே, கணவனை நம்பி தானே வந்திருக்கிறா. மாமியாரை நம்பியா வந்திருக்கிறா, மாமனாரை நம்பியா வந்திருக்கிறா, மச்சானை நம்பியா, கொழுந்தனை நம்பியா? இல்லை சார், இந்த ஒரு பைய தாலி கட்டின இந்த ஒரு ஆளை நம்பி தானே வந்திருக்கிறா. எங்கோ இருந்து வந்த அந்த பெண்ணை உங்கள் தாயை போல நீங்கள் நேசிக்காத வரை, ஆண்மகன் தாயை நேசிக்கிற அளவுக்கு நீ அதே அளவுக்கு அன்பை நீ மனைவியிட்ட காட்டிப்பாரு. உன் தாய் காட்டுகிற அன்பை அவள் உன்னிடத்தில் காட்டுவா. ஆனால் தீர்ப்பாக சொல்லுகிறேன், உங்களை நம்பி வந்த உங்கள் மனைவியை நீங்கள் உங்கள் தாயை போல நேசித்து பாருங்கள், அவளும் உங்களுக்கு தாயன்பு காட்டுவாள். ஆனால் நீங்கள் தாயன்பை அவளிடத்தில் காட்டாமல் தாயன்பை அவள் காட்ட வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அது முழுக்க முழுக்க தவறே என்று தீர்ப்பு கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.